அனைத்து பொதுமக்களும் நான் என்ன சொல்கிறேன்னா, லோனுன்னு வந்து எடுக்காதீங்க. எடுத்தால் பெரிய டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் வந்து கண் அடிபட்டு ஒரு 1.5 மாதம் வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டே பண்ணிகிட்ருந்தனால எனக்கு வந்து ஒர்க் இல்லை, எங்கள் வீட்லேயும் ஒர்க்குக்கு எதுவும் போகிறதில்ல. அப்படின்ற சூழ்நிலையில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கண் நல்லாச்சு, வேலைக்கு வந்தேன். பெங்களூர் தாண்டி பெல்லாரின்ற ஒரு ஊருக்கு, ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி பெங்களூர்லேருந்து இங்கே ஊட்டாண்ட வந்து உக்காந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதுவும் இந்த உஞ்சு லோனில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஊட்டானை வந்து உக்காந்துட்டு நான் அங்கே குழந்த என் பொண்டாட்டியெல்லாம் ஒண்டியாக விட்டு நான் வந்து இங்கே இருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க லேடிஸு. அங்கே போய் ஊட்டாண்ட போயிட்டு இவனுங்க உக்காந்துன்னு நீ எடுத்து வச்சாதான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், திருப்பத்தூர் மாவட்டம் நம்மளது வாணியம்பாடி இது வட்டம் மேல்நீம்பட்டில் இருக்கேன். எந்த சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி. பொண்ணு கட்டினுக்கு வந்து இங்கே நான் அங்கேயும் எஸ்பி ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணேன், இங்கேயும் பண்ணேன், கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் கிடச்சிது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதுமாரி சார் வீட்டான வந்து உட்காந்துட்ருக்காங்களாம் அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க ஃபோன்லேயே பேசிட்டு அதோட போயிட்டாங்க பொழுது. வீட்டாண்ட யார் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு கூட தெரியல. அங்கே பார்த்தா இப்போ வீட்டாண்ட அவங்க ஃபோன் பண்ணி இங்கேனத்துக்கு நம்பர் கொடுத்தீங்க, அங்கேனத்துக்கு நம்பர் கொடுத்தீங்கன்ட்டு அழுகுறாங்க ஓன்ட்டு எங்கள் வீட்டில். இந்தமாரி எல்லாம் இவங்க போயிட்டு நேராக கேட்டிருந்தா இப்போ நானே ஒரு சுச்சுவேஷன் அவங்க அழுகுறாங்கன்ட்டு நானே வந்து சூசைட் பண்ணி செத்துட்டுனா என் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் யார் இருப்பாங்க? இவங்கக்கிட்ட மட்டும் லோன் எடுக்காதீங்க யாருமே. லோன் எடுத்தாலும் வந்து ஒரு நடைமுறைன்னு இருக்கணும். 2 நாள் தான் ஆகுது தவறி. நான் கட்டிடுறேன்னு சொன்னேன், நான் கட்ட மாட்டேன்னு சொல்லலை. அவங்களுக்கு கட்டிடுறேங்க இருங்க, இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன், கட்டிடுறேங்க, இன்னும் ஒரு வாரத்தில் கட்டிடுறேங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து எதையுமே வந்து கேர் பண்ணிக்கல. எனக்கு இப்பயே எடுத்து வைங்க, இப்பயே எடுத்து வச்சா தான் நான் போவேன் அப்படின்ட்டு ஆம்பூர்லேருந்து ஏதோ ஒரு பையன் வந்து நம்ம வீட்டான உட்காந்து, அவங்க மேனேஜரும் கூட வந்து வீட்டான வந்து உட்காந்துருக்காங்க. 2 நாள் தவறுனாலாம் ஒரு இதுங்களா? ஏதோ நான் 10 மாதம் 5 மாதம் கட்டாமங்களா விட்டேன். நான் அதை தான் தம்பி போங்க, நான் ஒரு வாரத்தில் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன், கட்டிடுறேங்க நான் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் நான் அதுக்கப்புறம் சரி போலீஸுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம், இதுமாரி ஆள் இல்லாத நான் இங்கே இருக்கேன், நான் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். நான் சரி வீட்டாண்ட சார் இதுமாரி நான் வெளியே வந்துட்டுருக்கேன், அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க, வீட்டு வாசிப்படி வீட்டாண்ட போய் உக்காந்துட்ருக்காங்க அப்படின்ட்டு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி அவங்க போலீஸும் வந்து வீட்டாண்டையும் போக காணுங்க. அவங்க இன்னொருத்தர் எங்கள் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் கிடையாது, இன்னொருத்தர் நம்பர் கொடுத்தேன். அங்கே வந்து அவங்க நம்பர் வந்து எதுவாக